இதெல்லாம் சாப்பிட்டுருக்க நான் சாப்பிட கூட செல்போன் சிஎம் சார் பாத்திருக்கீங்க, என்ன சார் சொன்னாங்க? பிஎம் என்ன சொன்னாரு சார்? பிஎம் என்ன சொன்னாரு சார்? சார் பிரஸ் மீட் பண்ணுங்க சார். இனிமேல் யாராவது 10 ரூபா சேர்த்து வாங்கினா நீங்க எங்கிட்ட சொல்லுங்க. 10 ரூபா சேர்த்து வாங்க மாட்டாங்க. வாங்கினா நீங்க சொல்லுங்க, கேட்போம். ஓகேவா? அவ்வளவுதான். உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். போலாம். பிரசாதம் வாங்குறாங்க 20 டேஸ் போடுறாங்க. என்ன டேட் மேனுஃபேக்சர் இருக்குது? டேட் பார்த்துருவேன். அதுல எங்க டேட் இருக்குன்னு பாருங்க. அப்புறம் எப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணிச்சு யாரும் தெரியும். வரவங்க சாப்பிடுவாங்க ஏதாவது நீங்கள் தானே போய் சொல்லணும். ஏன் செக் பண்ணல? ஏமா செக் பண்ணல? அது ஏமா மேனுஃபேக்சரிங் டேட்டு சீலு எதுவுமே இல்லை. இதில் டேட்டே போடாமல் ஒரு ஸ்டிக்கரு, இதில் ஏதோ ஒரு டேட்டு போட்டுருக்காங்க. இது எந்த டேட்டு தான் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? என்ன நீங்கள் எப்படி நீங்கள் இதை கவுண்டர் மெஷர் பண்ணுறீங்க சொல்லுங்கள். இதெல்லாம் சாப்பிட்டுருக்க நான் சாப்பிட கூட செல்போன் சிஎம் சார் பாத்திருக்கீங்க, என்ன சார் சொன்னாங்க? பிஎம் என்ன சொன்னாரு சார்? பிஎம் என்ன சொன்னாரு சார்? சார் பிரஸ் மீட் பண்ணுங்க சார். இனிமேல் யாராவது 10 ரூபா சேர்த்து வாங்கினா நீங்க எங்கிட்ட சொல்லுங்க. 10 ரூபா சேர்த்து வாங்க மாட்டாங்க. வாங்கினா நீங்க சொல்லுங்க, கேட்போம். ஓகேவா? அவ்வளவுதான். உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். போலாம். பிரசாதம் வாங்குறாங்க 20 டேஸ் போடுறாங்க. என்ன டேட் மேனுஃபேக்சர் இருக்குது? டேட் பார்த்துருவேன். அதுல எங்க டேட் இருக்குன்னு பாருங்க. அப்புறம் எப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணிச்சு யாரும் தெரியும். வரவங்க சாப்பிடுவாங்க ஏதாவது நீங்கள் தானே போய் சொல்லணும். ஏன் செக் பண்ணல? ஏமா செக் பண்ணல? அது ஏமா மேனுஃபேக்சரிங் டேட்டு சீலு எதுவுமே இல்லை. இதில் டேட்டே போடாமல் ஒரு ஸ்டிக்கரு, இதில் ஏதோ ஒரு டேட்டு போட்டுருக்காங்க. இது எந்த டேட்டு தான் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? என்ன நீங்கள் எப்படி நீங்கள் இதை கவுண்டர் மெஷர் பண்ணுறீங்க சொல்லுங்கள்.